எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒன்று இந்த கடன் பிரச்சனை தான். வாங்கிய கடனை எப்படியாவது திருப்பி அடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அயராது உழைக்கின்றோம். நிறைய பணம் சம்பாதிக்கின்றோம், ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். இருந்தாலும் வாங்கிய கடனை முழுமையாக திருப்பி அடைக்க முடியாத சூழ்நிலை நம்மில் பல பேருக்கு இருக்கிறது. நீங்கள் உங்கள் கடன் சுமையிலிருந்து முழுமையாக விடுபட வேண்டும் என்றால் ஆடி செவ்வாய்க்கிழமையில் யமகண்ட நேரத்தில் வராகி தேவிக்கு இந்த விளக்கை ஏற்றிவிடுங்கள். நிச்சயமாக கடன் சுமை எளிமையாக படிப்படியாக குறைவதை உணர முடியும். செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரம் எப்பொழுது வருகிறது என்பது காலண்டரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். செவ்வாய்க்கிழமை காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை யமகண்ட நேரம் இருக்கிறது. இந்த நேரத்தில் வீட்டின் அருகின் கோவிலில் வராகி சன்னிதானம் இருந்தால் அந்த கோவிலுக்கு சென்று இந்த தீபத்தை ஏற்றலாம். அப்படி வராகி சன்னிதானம் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இல்லை என்றால் வீட்டிலேயே வராகின் திருவுருவ படத்திற்கு முன்பாகவும் இந்த விளக்கை ஏற்றலாம், தவறு ஒன்றும் கிடையாது. வீட்டில் வராகி திருவுருவப்படமும் இல்லை என்றாலும் பரவாயில்லை. வராகியை மனதார நினைத்து பூஜை அறையில் இருக்கும் அம்மன் முன்பு இந்த விளக்கை ஏற்றி பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் நன்மை நடக்கும். ஒரு வாழை இலை அல்லது பாக்குமட்டை தட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பாக்குமட்டை தட்டு அப்படி இல்லை என்றால் வாழை இலை நிரம்ப பச்சரிசியை கொட்டிவிட வேண்டும். அதன் மேலே உடைத்த தேங்காயை நிற்க வைக்க வேண்டும். அந்த தேங்காய்க்கு உள்ளே இலுப்பை எண்ணெய் ஊற்றி சிவப்பு நிற திரி போட்டு தீபம் ஏற்றி வராகியிடம் கடன் சுமை தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இந்த தீப சுடரானது கிழக்கு பக்கம் பார்த்தவாறு எரிய வேண்டும். நீங்கள் வடக்கு பக்கம் நோக்கியவாறு நின்று கொண்டு உங்களுடைய பிரார்த்தனையை வராகி தேவியிடம் சொல்ல வேண்டும். ஆடி செவ்வாய் அன்று இந்த பரிகாரத்தை செய்ய துவங்க வேண்டும். அடுத்த 5 செவ்வாய்க்கிழமைகளில் இந்த விளக்கை ஏற்றி வராகியை வணங்க உங்கள் கடன் சுமை முற்றிலுமாக குறைய துவங்கும். வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றினால் அந்த பச்சரிசியை சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். தேங்காயை பசுமாட்டிற்கு கொடுத்து விடலாம். அந்த பச்சரிசியில் சர்க்கரை பொங்கல் செய்து வராகி அம்மன் கோவிலுக்கு எடுத்து சென்று அந்த பிரசாதத்தை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். ஆடி செவ்வாயில் குறிப்பாக யமகண்ட நேரத்தில் இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு நிச்சயம் கடன் சுமை தீரும். நல்லதே நடக்கும். நம்பிக்கையே வாழ்க்கை. உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.